ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் இன்று ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும், வலி நிவாரணை மற்றும் தூக்க மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் வாங்கி அடிமையாகும் இளம் தலைமுறையை காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சி மாவட்டத்தில் சுமார் 1200 மருந்து கடைகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாநகரின் முக்கிய பகுதிகளான தில்லை நகர், புத்தூர், உறையூர், கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளதால் நோயாளிகள் மருந்துகளை வாங்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். அரியலூரில் உள்ள 340க்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையுடன் இயங்கும் மருந்தகங்கள் மட்டும் செயல்பட்டு வருகிறது. இதனால் மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை வாங்கும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மாவட்டத்தில் உள்ள 950 மருந்தகங்கள் அனைத்தும் அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாநகரம், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்திவேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள 850க்கும் மருந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மருந்து கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கும் என மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதே சமயத்தில் மருத்துவமனை சார்ந்து உள்ள மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.